அனைவருக்கும் வணக்கம். பெண்மையும் பெண்மையின் அருமையும் மறந்து போன சமுதாயமும் ஆண்களின் இனமும், இதோ நேத்தின் தொடர்ச்சியாக இப்போது உங்களிடம் ஷேர் பண்ணுறேன். கண்ணகி தனது கணவன் கோவலன் மாதவியே கதி என்று இருந்தபோது தனது பெண்மையையும் கற்பையும் திருமண வாழ்க்கையும் மதித்து கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழ்ந்து கணவனுக்கு அநீதியாக ஒரு தீர்ப்பை வழங்கிய போது தவறு என்று சொல்லி நான் உத்தமி என்றால், பச்சை மரமும் இங்கே என் கணவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என் கணவனுக்கானது அல்ல, எனது மஞ்சள் குங்குமம் என் பெண்மைக்கு கிடைத்த கலங்க விதமானது என்று போராடிய பெண் மதிக்கக்கூடியவள் அல்லவா? இங்கே தவறு செய்தவர் கோவலனுக்கு கிடைத்தது மரண தண்டனை. சட்டப்படி தவறுக்கு தண்டனை கிடைத்துவிட்டது. ஆனால் அது தவறான தண்டனை என்று போராடிய பெண்ணை மதிக்க வேண்டும் அல்லவா? பெண்ணினத்திற்கு பெருமை சேர்த்த கண்ணகியை வணங்க வேண்டும் அல்லவா? அப்போ பெண்ணினம் உயர்ந்ததல்லவா? அடுத்து, ஆண்களே களம் இறங்கி போராட பயந்த போது தனது வாளுக்கும் பெருமைக்கும் பெருமை சேர்த்து தவறானவர்களின் தலைகளை வெட்டி சாய்த்தது ஜான்சிக்கு ராணியின் வாள் அல்லவா? ஜான்சிக்கு ராணி பெண்மையின் என்றும் வீரம் அல்லவா? அப்போ பெண்மை என்றும் உயர்ந்ததல்லவா? அதே போன்று மதர் தெரசா தொழுநோயாளிகளையும் கொடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களையும் தனது பொது சேவைக்காக திருமணமே செய்யாமல் தியாக சின்னமாய் வாழ்ந்து மறைந்த மதர் தெரசா உயர்ந்த குணம் படைத்த பெண் அல்லவா? தெய்வத்திற்கு சமம் அல்லவா? அப்போ பெண்ணினத்தை போற்ற வேண்டும் அல்லவா? அதே போன்று நலாகியின் கணவன் தவறான பெண்களிடம் இருக்கும் பொழுது தனக்கு நோய் வந்து படுத்த படுக்கையான போதும் தவறான பெண்ணின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது தனது தோளில் சுமந்து கொண்டு தவறான பெண்ணிடம் விட்டுவிட்டு வெளியே காவல் காத்த பெண்ணினம் உயர்ந்ததல்லவா? தன் கணவனின் இன்பத்திற்காகவும் தன் சுகத்திற்காகவும் தியாகம் செய்த நலாகினியின் பெண்மையும் போற்ற வேண்டும் அல்லவா? பெண்ணினம் என்றும் உயர்ந்ததல்லவா? அதே போன்று சீதை ராமன் தீக்குளிக்க சொல்லும்போது தன் பிள்ளையும் தன் குடும்பத்தையும் எதையும் கவனிக்காமல் கணவனின் பேச்சே தெய்வ வாக்கு என்று நினைத்து தீக்குளித்த சீதை உயர்ந்தவள் அல்லவா? அப்போ பெண்ணினம் தானே உயர்ந்தது. அப்போ ஆண்கள் எப்படி பெண்ணினத்திற்கு மரியாதை தர வேண்டும் என்பதும் பெண்ணினத்தை மதிக்க வேண்டும் என்பதை மறந்தது. ஆண்களின் தவறுகளும் சமுதாயத்தின் தவறுகள் மட்டுமே தானே தவிர என்றும் பெண்ணினம் உயர்ந்ததே என்று சொல்லி இத்துடன் நான் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.